வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டிடுங்க, அவங்களோட வெப்சைட்ல கிடைக்குதுங்க. கீப் ஹைஃபை. ஆமா, உங்களுக்கு கிடைக்குது. கேசி டாரஸ். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் 30% ஆஃப்னு. அப்போ இது வந்து $24. ஆமா, இது ஆல்ரெடி ரேட் கம்மி தான். இது $24 வந்து என்ன ஆகுதுன்னா 1% வரைக்கும் நான் கீழே போனேன்னா 10% நினைச்சாலே $2.4 தான். சரியா? அப்போ என்ன ஆயிடுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு $7.2 கம்மி. $7.2 கம்மி பண்ணா ஆமா உங்களுக்கு கம்மி பிரைஸ்ல கிடைக்கும். மற்ற விஷயங்கள் நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க நான் சொல்லிட்டேன். அதாவது அவங்களோட சப்போர்ட்ல ரீச் பண்ணிட்டு எனக்கு கஸ்டம்ஸ் வருமா என்ன எதுன்றதை நீங்க கேட்டுக்கோங்க. பட் அவங்க வெப்சைட்ல வாங்குறதா இருந்தா 30% ஆஃபர் இருக்கு. SELVAN இதான் கூப்பன் கோட். சோ இது வந்து கேசி டாரஸ். கேசி எல்லாருமே தெரிஞ்ச பிராண்டுங்க. எல்லாருமே யார கேட்டாலும் கேசி தான் யூஸ் பண்றேன்றாங்க. ஆனா நான் என்ன நினைச்சேன்னா இது பார்த்ததும் எங்க ஊர்லயே கான்செப்ட் காட்டு ஹெட்போன் ஜோன்ல இருக்குமே அப்படி 2 வாரத்துக்கு முன்னாடி கேசி EDX Pro போட்டோம். அதனால நான் இங்கே இருக்கும்னு பார்த்தேன். ஆனா இங்க இல்ல, கீப் ஹைஃபை மட்டும் இருக்கு. ஒருவேளை ஏதாவது கஸ்டமைஸ்டா இருக்கலாம் மேபி. இல்லாட்டி கேசில இருந்து ஹெட்போன் ஜோன் எப்படி தனியா அவங்களுக்கு ஒன்னு பண்ணாங்கல்ல அந்த மாதிரி. ஆனா அந்த மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணல. கேசி டாரஸ் மட்டும் தான் இருக்கு. இதுல என்ன போட்டுருக்கானா டாரஸ் இஸ் equipped with 2 self developed 8mm சூப்பர் லீனியர் டைனமிக் டிரைவர்ஸ். இத பத்தியும் பார்த்தேன். வெறும் டைனமிக் டிரைவர் தான். ஆமா, 2 டிரைவர், அதான் டியூல் டிரைவர். ஆனா அது எப்படி பிளேஸ் பண்ணிருக்கானா அத பார்த்தா எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது. நார்மலா இந்த இயர் பீஸ்ல எல்லாம் எப்படி இருக்கும்னா அந்த பட்ஸ்ல ஒன்னு இங்க மேல இருக்கும், இன்னொன்னு அதுக்கு கீழ இருக்கும், வரிசை அடுக்குன மாதிரி இருக்கும் இல்லையா? இது எப்படி தெரியுமா? இவன் எப்படி ஸ்டாக் பண்ணிருக்கான் தெரியுமா? பக்கத்துல உட்கார வச்சிருக்கான். இங்க ஒருத்தன் அங்க ஒருத்தன். ஓகே ஓகே ஓகே. ஆமா, லெஃப்ட் ரைட் மாதிரி அப்படி உட்கார்ந்திருக்காங்க. சோ அது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. சோ இதுல வந்து இவங்க எல்லா பிராண்டும் ஒரு ப்ராடக்ட் பண்ண என்ன சொல்லுவாங்க, இது நல்லா இருக்காது, கொஞ்சம் காலமா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்க அப்படி யாராவது சொல்லுவாங்க. அப்படி இல்ல. சோ இவன் என்ன சொல்றான்னா உங்களுக்கு வந்து சூப்பரான சிஸ்மிக் டெம்பர் இருக்கும், நல்ல ஒரு சர்ஜிங் பவர் இருக்கும், நல்ல ஸ்ட்ரைட் டு ஹார்ட், கிரியேட்டிங் சோல் ஸ்ட்ரிம்மிங் ப்ரொஃபவுண்ட் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆடியோக்கு ரெசனன்ஸ் முக்கியம். ஸோ அதை பத்தி போட்டிருக்கான். மற்றபடி பேக்ல பார்க்கும்போது என்னன்னா இதுவும் நோ மைக் தான். எனக்கு இந்த மைக் இல்லாதே பரவாயில்லன்னு ஒரு டைம். ஏன்னா நம்ம இந்த ரெட்ரோ ஃபோன்ஸ்ல அப்பதான் யூஸ் பண்ண முடியுது. ரெட்ரோ ஃபோன்ஸ்ல இல்லாட்டி யூஸே பண்ண முடியாது. கரெக்ட். ஓபன் பண்ணா ரொம்ப சிம்பிளான ஒரு பேக்கேஜிங்க. அது எப்படி எல்லா கேஸையும் இப்படிதாங்க. கேசி ZTX Pro இதே டப்பா தான். இது ஓபன் பண்ணீங்கன்னா உள்ள டிரான்ஸ்பரண்டா இருக்கும், உள்ள பட்ஸ் மட்டும் தனியா ஒரு பிளாஸ்டிக் பீஸ். சேம் அதே தான், EDX Pro தான். இது வந்து அட குத்துறீங்க அப்படி குட்டி புள்ள. ஆனா நல்ல தடியா இருக்கு ப்ரோ. உள்ள டிரைவர் வேற லெவல்ல வச்சிருக்கான் ப்ரோ. டிரான்ஸ்பரண்டா வயர் டிரான்ஸ்பரண்ட். ஆமா ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரி வச்சிருக்கானுங்க ப்ரோ. சைடு பை சைடு இல்லையா? கேசியோட சிக்னேச்சர் இயர் டிப் இப்படி தான் இருக்கும், சுருங்குன மாதிரி இருக்கும். ஓகே. சோ அத தவிர வந்து உள்ள ஒரு யூசர் இன்ஃபோன்றது ஒன்லங்க கஸ்டமருக்கான வாரண்டி கார்டு ஒன்று இருக்கு. இதெல்லாம் முன்ன ஆஃப்லைன் ஸ்டோர்ல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் வெண்ட் கொடுத்தது எனக்கு ஆச்சரியமா இருக்கு ப்ரோ. எப்படி இருக்குன்னு பாப்போம். உள்ள ஒரு கார்டு கொடுத்துருக்கான். அதுல எப்படின்னா டேட் ஆஃப் பர்ச்சேஸ், கஸ்டமர் நேம் அதெல்லாம் இருக்கு. ஸோ கேபிள் எடுப்போமா? இவனுக்கு வந்து பொதுவாக அந்த ரைட் லெஃப்ட்லாம் கரெக்டாக போட்டுருப்பாங்க. ஓகே ஓகே. எப்பயுமே அந்த ட்ரெடிஷ்னல் சில்வர் கேபிள் தான். ஆமா, இது கேசி மோஸ்டா எல்லாத்துக்கும் சிக்னேச்சர் கேபிள் மாதிரி தான் இதுவும் ஆகுது. ஓகே. ஸோ இப்போ இந்த கேபிள் வந்து ஏன்னா கருப்பு கேபிளோட இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனா என்ன மேட்டர் தெரியுமா, இதுவும் அந்த சிலிக்கா கேஸ் மாதிரி தான். இது வந்து மஞ்சளா மாறிடும். நான் டேங்க்ல என்னது இது? ஓ இது மஞ்சளாமா? மஞ்சளாகும். ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணா மஞ்சள் ஆயிடும். நம்ம மாதங்கள்லாம் வேற லெவல்ல வேர்க்குமே. எல்லாருக்கும் மஞ்சள் ஆயிருமா அப்போ? சரி, இல்ல லெஃப்ட் ரைட் போட்டிருக்கானு பாப்போம். ரைட் போட்டிருக்கான். ஓகே. இந்த பட்லயும் போட்டிருப்பானே. இது ரைட். இங்க இருக்க ரைட். பாத்தீங்களா? சரி, இது லெஃப்ட் ப்ரோ. சாரி, நீங்க வச்சிருந்த ரைட். ஓகே. இந்த டிசைன் வச்சு கண்டுபிடிச்சா அந்த காதுல மாற்றறனால அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பட்ஸ்னா தான் தெரியாது, இதுன்னு தெரியும். இது வந்து லெஃப்ட். ஓகே. இது டிசைன் நல்லா இருக்கு. டேமேஜ் ஆகாம இருக்கிற மாதிரி ஏதோ டிசைன் பண்ணிருக்கான். ஆனாலும் நம்ம ஆளுங்க ரொம்ப ஹார்ஷ் ஹேண்டில் பண்றாங்க. நிறைய பேருக்கு அந்த பின் உடைஞ்சிருச்சுன்றீங்க ப்ரோ. அந்த பட் எவ்வளவு வெயிட்டா இருந்தது? அது வெயிட். ஆமா, இது ஒண்ணுமே இல்ல. இது ஒண்ணுமே இல்ல, தக்கையாட்டு இருக்குங்க. ஓகே. EDX Pro இப்படி தான் இருந்துச்சு, வெயிட்டே இருக்கு மொத்தமா. ஸ்டார்ட் பண்ணுவோமா? வால்யூம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. கம்மியா இருக்குல்ல? பழைய ஃபோன்ஸில் ஐஎம்க்கு டிரைவ் பண்ணுற அளவுக்கு பவர் வந்து சில சமயங்களில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு சில டிவைஸில் கஸ்டம் RAM போட்டு அடிச்சுன்னு இருக்கலாம். நான் கஸ்டம் ஃபேமர் போட்ட N86 காமிச்சிருப்பேன் வேறு ஒரு வீடியோவில். பிரித்து மெஞ்சிருக்கும் லவுட்னஸ் டு த பீக்கு. நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதில் நிறுத்திடுறேன். நம்மள்தான் இதில் கம்மியாக கேட்குதுங்கிற. எனக்கு தெரிஞ்சு வந்து இது வந்து இந்த பேலன்ஸ்டாக இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. பொறுங்க, நம்ம இப்போ பிக்சலில் வந்து நான் கஸ்டம் டியூன் எதுவும் பண்ணல. ஓகே. பிக்சலில் நான் அதுவும் அந்த பிக்சல் ப்ளே தான் யூஸ் பண்ணுறேன். பிக்சல் ப்ளே வந்து ரொம்ப நார்மல். பிக்சல் ப்ளே வந்து எப்படின்னா ரொம்ப நார்மலான ஒரு பிளேயரு, ஈக்குவலைசர் கிடையாது, எதுவும் கிடையாது. ஸோ அதனால நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். இதில் க்ளீனாக இருக்குது. இதெல்லாம் ஃப்ளாக் ஃபைல் எப்படி இருக்கு ப்ரோ? பேஸ் கரெக்டாக இருக்குது ப்ரோ. 2 டைனமிக் டிரைவர் யூஸ் பண்ண மாதிரி தெரியல. பட் ஆனால் எனக்கு எல்லாமே பேலன்ஸ்டாக கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஓவர் பவரிங்காக எதுவுமே தெரியல.
ஓகே நம்ம என்ன பண்ணலாம்னா மியூசிக் வோக்கல்ஸ் எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கு. அது என்னது பவர் ஹவுஸா? ஆனா இவன் அவன் வேற லீக். என்னோட ஃபேவரட் லீக். நல்லா இருக்கு. இப்பதான் சிங்கமுத்து. ஓ இவரு ஓகே ஓகே பெரியப்பா 15 அல்ட்ரா வராரு. அவர் வந்து சாதாரண யூடியூப் மியூசிக்லயே நாங்க ப்ளே அதே நல்லா தான் இருக்கும். வால்யூம் அவுட்புட் பயங்கர ஜாஸ்தியா இருக்கு இதுல, பிக்சலுக்கும் இதுக்கும். சூப்பருங்க சமல்ல. இது ரெண்டுமே டைனமிக் டிரைவர்னு சொல்றாங்க. பட் ஆனா எனக்கு பேஸ் வந்து ஓவர் பவரிங்காவே தெரியல. டியூன் பண்ணிருக்கான் அதுக்கு. எல்லாருக்குமே பிடிக்கும் ப்ரோ இந்த அது. அதான் இது வந்து எப்படின்னா இந்த டியூனிங் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அதான் மோஸ்ட் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சொல்றது புரியுதா? அதான் நிறைய பேருக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, எனக்கு ரொம்ப பேஸ் இருந்தா பிடிக்காதுன்னு. ஆமா ஆமா. சோ அவங்களுக்காக வந்து என்ன பண்ணலாம்னா பேலன்ஸ்டா கொண்டு. கரெக்ட். சூப்பரா டியூன் பண்ணிருக்காங்க. ரெண்டுமே டைனமிக் டிரைவர் தான். ஆனா வந்து பேஸ் ஹெவியாவே இல்ல. நல்லா இருக்கு, கரெக்டா இருக்கு. தெரியுது டிஃபரன்ஸ். குட். இது நல்லா தான் இருக்கு. ஆனா அவன் வேற ரகம். யாரு ப்ரோ அந்த ஹெட்செட்டா? இவன் KB03 வேற ரகம்ங்க. அவன் யூனிக். இவன் எங்கேயோ போயிட்டான். ஐயோ என்னோட பர்சனல் ஃபேவரட் ஆயிருமே அது. இப்போ அதாவது எனக்கு எப்படி இருக்குன்னா பேஸ் வந்து டீப்பா இல்ல. ஆனா பேஸ் அதுதான் சொல்றேன் நானு. ரெண்டு டைனமிக் டிரைவர் யூஸ் பண்ணியுமே டியூனிங் சூப்பரா பண்ணிருக்கான். கடமைக்குன்னு டிரைவர் வச்சு மண்ணு மாதிரி அடிக்க விடாம டியூனிங் சூப்பரா பண்ணிருக்காங்க. இது எல்லாருக்குமே பிடிக்குங்க. போடுறதால ப்ரோ டியூயல் 8mm டிரைவர். ஆமா டைனமிக் டிரைவரா இருந்தாலுமே எனக்கு வந்து டியூனிங் சூப்பரா பண்ணிருக்கான். எனக்கு அது வந்து கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருந்துச்சு. ஒரு ரெட்ரோ ஃபோனுக்கு ஆமா வால்யூம் மட்டும் கொஞ்சம் லோவா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆடியோலாம் ஓகே. அந்த என்ன இதுல நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். N93 என்ன இது அதுல கொடூரமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ எம் ஹாப்பிங்க. ஆக்சுவலா இதுல என்ன ஃபேக்ட்னா, இப்போ இந்த N9 நான் தான் N9 வைங்களேன். நான் இது வரைக்கும் என்னென்ன மாதிரியான ஹெட்செட் பார்த்துருக்கேன் தெரியுமா சார்? நான் நோக்கியாலே WH சீரிஸ் பார்த்துருக்கேன், அப்புறம் சோனி பார்த்துருக்கேன், எல்ஜி பார்த்துருக்கேன், சாம்சங் பார்த்துருக்கேன். ரீசன்ட் இப்போ என்ன கூட்டு வந்து IEMனு எதையோ சொருகி விட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்களா? அப்படி கேண்டி கிரஷரே சொருகி விளையாண்டாங்க. யாருனாங்க கோளாறு. அதனால வந்து சமதான். ஆக்சுவலா என்ன மேட்டர்னா, சில சமயங்கள்ல என்ன ஆகும்னு சொல்றேன். இந்த கேபிள் இருக்குல்ல ப்ரோ, இந்த கேபிளும் பாத்தீங்கன்னா இன்னும் ரிச்சான குவாலிட்டி கேபிள். கண்டிப்பா ஆமா ஆமா. இதுலயே கொஞ்சம் ஹையான கேபிள்லாம் நீங்க சொன்னீங்க அந்த பாட்டாக்கோட கேபிள், அந்த கேபிள் யூஸ் பண்ணீங்கன்னா பயங்கரமா இருக்கும். உடனே என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டில ஒரு சேஞ்ச் வரும். மேபி ஒரு வால்யூம் பூஸ்டோ, டேட்டா கிளாரிட்டி இது அதெல்லாம் இருக்கு. கேபிளும் முக்கியம் தாங்க. கரெக்ட் தான். சோ அதனால வந்து நல்ல ப்ராடக்ட் தான். எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இப்ப இந்த கூப்பன் கோட் எல்லாமே போட்டு சப்போஸ் 1400 ரூபாய் வருதுன்னு வைங்களேன், ஒருத்துங்க சீரியஸா நல்லா பண்ணிருக்காங்க. இதுல என்ன ஹைலைட்னா, மெயினா வந்து எல்லாருக்குமே இது பிடிக்குங்க. அதாவது ஹெவி பேஸ்லாம் கிடையாது, தலைவலி இந்த டென்ஷன் அதெல்லாம் எதுவுமே இருக்காது இதுல. இன்னொன்னு சப்போஸ் உங்களுக்கு ஹெவி பேஸ் வேணும்னு வைங்களேன், இப்போ Xiaomi ஃபோன் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா, நான் போய் ஈக்குவலைசர்ல மாத்திப்பேன். அந்த மாதிரி நீங்க பூஸ்ட் பண்ணீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், டியூன் பண்ணிக்கலாம். ஓகே வேவ்லெட் ஆப் இருக்குது அதுல கூட. அதுல எல்லாம் போனீங்கன்னா நீங்க இந்த ஹெட்செட்டுக்குன்னு டியூன் பண்ணிக்கலாம். ஆமா செட்டிங்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். பவர் ஆம்ப்லயும் அப்படிதான். இதை மாட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு செட்டிங்ஸ் வச்சுக்கலாம். KC Taurusன்னு வச்சுட்டு எப்பெல்லாம் இதை மாற்றணும் அப்போ பவர் ஆம்ப்ல ஈக்குவலைசர்ல KC Taurus வச்சு போட்டீங்கன்னா அவ்வளவுதான், சூப்பரா இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் ஓகே, தட்ஸ் குட். அண்ட் ரொம்ப லைட் வெயிட்டும் கூட. ஆமா. ஸோ இது ரொம்ப நேரம் நீங்க வியர் பண்ணாலும் இது கண்டிப்பா வந்து வித்தியாசம் தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ இதை தாண்டி உங்ககிட்டயும் கண்டிப்பா ஏதாவது ஒரு சில சஜஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஏன்னா நம்ம மக்கள் நிறைய யூஸ் பண்றது KC தான். ஆமா, KC யூஸ் பண்றாங்க, CC யூஸ் பண்றாங்க, மூன்ட்ராப் யூஸ் பண்றாங்க, ட்ரூத் தியரி யூஸ் பண்றாங்க. கரெக்ட். அந்த இது 7H யூஸ் பண்றாங்க. நிறைய இருக்கு, இன்னும் இப்படியே சொல்லிட்டே போவேன். அப்புறம் என்ன வேணா போயா வைத்தியம் அப்படின்னு இவ்வளோத்தையும் யூஸ் பண்ணி நாங்க தெருவுக்கு போறது சொத்துல பாதி இதுக்கே எழுதி வைக்கணும் அப்படின்னு. சரிங்க, ரைட்டு. வேற ஏதாவது டவுட் இருந்தா தாராளமா கேளுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் ரெட்ரோ டிவைஸ் யூஸ் பண்றதுனால எனக்கு மைக் இல்லாத ஒரு பிரச்சனை இல்ல. மைக்கோட இருக்கிறது வந்து இன்னைக்கு ஜெனரேஷன்ல நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மைக் இல்லாம அப்ப நான் வந்து இப்ப கால் பேச முடியாத அப்புறம்னா போனை பக்கத்துல வச்சுக்கணும், போனோட மைக் யூஸ் ஆகும். ஆமா சரியா, ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா. சிவபரணி, கௌதம் பார்க்கலாங்க. பாய்.